ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு இடது பக்கத்துல பெரிய பெரிய மலைகள், வலது பக்கத்துல அடர்ந்த காடு, ஆறுகள், இப்படி ஒரு அருமையான சூழல்ல உள்ளதுதான் இந்த கிராமம். இந்த கிராமம் ரொம்ப அழகா இருந்தாலும் அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே இந்த கிராமத்துல கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள், மின்சாரம், இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கிற காரணத்தினால அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. சொல்ல போனா இந்த கிராமத்தை விட்டு வெளியே போனா வேற ஒரு உலகம் இருக்குன்றதே இந்த மக்களுக்கு தெரியாது. அந்த மக்கள் உணவுக்காக காட்டுக்குள்ள போய் தேன், பழம், இறைச்சி இந்த மாதிரி உணவுகளை காட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றது வழக்கம். அதுக்கு அவங்க பயன்படுத்துற விலங்கு தான் கழுதை. கழுதை ஒரு கடினமா உழைக்கிற விலங்குனால அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு 2 கழுதையாச்சும் வச்சிருப்பாங்க. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கழுதை மத்த கழுதைகள் மாதிரி கிடையாது. ரொம்ப அடம்பிடிக்கும், யாருக்கும் அடங்காது. அந்த கழுதையோட எஜமான் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அவர் எந்த திசையில போக சொல்றாரோ அதுக்கு வேற திசையில தான் அந்த கழுதை போகும். அந்த எஜமானுக்கு 2 கழுதைகள் இருந்தாலும் இந்த கழுதை தான் அந்த எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கழுதை மத்ததை விட ரொம்ப கடினமா உழைக்கும். அதனாலேயே அந்த எஜமான் எங்க போனாலும் இந்த கழுதையை தான் கூட்டிட்டு போவாரு. அப்போ ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அவரை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, ஏன்பா உன் கழுதை தான் உன் பேச்சே கேட்க மாட்டேங்குதே, எப்படி நீ நினைச்ச வேலை எல்லாத்தையும் முடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த எஜமான் என்ன சொல்வாருன்னா, எனக்கும் முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா இது நல்லா உழைக்கிற கழுதுன்றதுனால இதை விட எனக்கு மனசு வரல. அது எந்த திசையில போகுதோ அந்த திசையில உள்ள வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நாள் அந்த எஜமான் தூங்கி முழிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது கட்டி போட்டிருந்த இடத்துல அந்த கழுதையை காணும். எங்கடா போச்சுன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. அப்படி தேடி தேடி பார்க்கும்போது அந்த கிராமத்து பக்கத்துல இருக்கிற அந்த அடர்ந்த காட்டு பகுதியில அந்த கழுதை இருக்கிற மாதிரி எஜமான் பாக்குறாரு. உடனே கொஞ்ச நேரத்தை கூட வீணாக்காம ஓடி போய் அந்த கழுதைய பிடிக்க போறாரு. அந்த கழுதைய பின்தொடர்ந்து போக போக 2 மலைகளை கடந்து ஒரு ஆத்த கடந்து வேற ஒரு கிராமத்தை போய் அடைகிறாரு. அந்த எஜமானுக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம கிராமம் மாதிரியே இங்கேயும் ஒரு கிராமம் இருக்குது, நம்ம மக்கள் மாதிரியே இங்கேயும் நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து ரொம்ப சந்தோஷமா வாங்குறாரு, அதிர்ச்சியும் அடைகிறாரு. அந்த கிராமத்துல எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் வாங்க முடியும். மின்சாரம் கூட உண்டு. சாப்பிட உணவகம், காய்கறி கடைகள், பழக்கடைகள், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே அந்த கிராமத்துல வாங்க முடியும். அதனால இந்த எஜமான் என்ன பண்றாருன்னா, அந்த கழுதையை பிடிச்சிட்டு மறுபடியும் தன்னுடைய கிராமத்துக்கு தான் வந்த வழியே திரும்ப போறாரு. தன்னுடைய கிராமத்துல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கத்து கிராமத்துல இருந்து நம்மளால வாங்கிக்க முடியும், நம்ம கஷ்டப்பட்டு காட்டுல போய் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல உள்ள எல்லா மக்களுமே அந்த பாதையில தான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வராங்க. அந்த சின்ன கிராமத்துல உள்ள மக்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றமா இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போகுது. 60 வருஷம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உலக மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது, இப்படி மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் நடுவுல ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கிராமம் ஒரு சுற்றுலா தலமா மாறுது. எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போறாங்க. எல்லா மக்களும் வந்துட்டு போறதுனால அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குது, இந்த கிராமத்துக்கு நாம ஒரு சரியான பாதையை போடணும், அப்பதான் சுற்றுலா பயணிகள் அதிகமா வருவாங்க, நமக்கும் வருமானம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பாதையை போடுறதுக்காக அதிகாரிகளை அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அந்த மலைப்பாதையை நல்லா சோதிச்சு பார்த்துட்டு அந்த கிராம மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு சரியான பாதையை போட்டு தரோம், ஆனா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாதையில எங்களால ரோடு போட முடியாது, அதை விட எளிமையான பாதையை நான் உங்களுக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மக்கள் எல்லாரும், இல்ல 60 வருஷமா நாங்க இந்த பாதையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பாதை தான் பழக்கப்பட்டது, இந்த பாதை தான் எங்களுக்கு எளிமையா இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. உடனே அந்த அதிகாரி கேட்கிறாரு, சரி இந்த பாதையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த கூட்டத்துல இருந்து அந்த எஜமான், ஐயா நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா, எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க, நான் இல்லையா, என்னோட கழுதை தான் கண்டுபிடிச்சது, அதை தேடி போகும்போது தான் இந்த பாதையை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அதிகாரி, அப்ப ஒரு கழுதை கண்டுபிடிச்ச பாதையை தான் நீங்க 60 வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா, ஏன் நீங்க வேற ஒரு பாதையை தேடி பார்க்கவே இல்ல, நீங்க 60 வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாதையில போனா பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும், நாங்க போடுற பாதையில போனா 1 மணி நேரத்திலே போயிடலாம், 60 வருஷமா கழுதை கண்டுபிடிச்ச பாதையில போயிட்டு இருக்கீங்களே, அதை ஏன் நீங்க மாத்தணும்னு யோசிக்கவே இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கிராம மக்கள் மாதிரி தான் நாமளும் பல நேரங்கள்ல இருக்கிறோம். என் கூட படிச்ச எல்லாருமே இதை தான் பண்றாங்க, அதனால நானும் அதை தான் பண்ண போறேன், என் கூட வேலை பார்க்கிற எல்லாருமே அதை தான் படிக்கிறாங்க, நானும் அதை தான் படிக்க போறேன் இப்படின்னு சொல்றதுனால நமக்கு பலன் கிடைக்க தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை.
ஆனா அது உங்க தகுதிக்கு ஏற்றதா இல்ல உங்க தகுதிக்கு இது போதுமா? பிளான் பண்ணி பல விஷயங்கள் நமக்கு சொதப்பும் போது பேசாம நம்ம பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்கலாமோ, கோ வித் தி ஃப்ளோன்னு சொல்லிட்டு வாழ்க்கை போற போக்குல நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி இருந்தா அந்த பாதை சரியான இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுமான்னு கேட்டா நமக்கு தெரியாது. சில பேர் நினைப்பாங்க, நான் இந்த வேலைக்கு மட்டும் போயிட்டோம்னா என் வாழ்க்கை செட்டில் அப்படின்னு. ஒரு பிசினஸ் மேன், ஒரு பணக்காரன் எப்பவுமே செட்டில் ஆகணும்னு நினைக்கவே மாட்டான். அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சியில தான் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த கழுதைய போகிற திசையில போக விட்டதுனால தான் ஒரு புது வழி ஒண்ணு கிடைச்சது. அந்த பாதையினால பல நன்மைகளும் கிடைச்சது. ஆனா வேற ஒரு எளிமையான பாதையை அவங்க தேடி இருந்தாங்கன்னா அந்த 60 வருஷத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டு போகணும்னு அவசியமே இல்லை. சில நேரங்கள்ல கோ வித் தி ஃப்ளோன்னு போகிறது தப்பே இல்லை. ஆனா எப்பவுமே இதே வேலையா வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டிலே இருக்காது. வாழ்க்கையோட கட்டுப்பாட்டுல தான் நீங்க இருப்பீங்க. அதனால படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, செய்யற வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவா இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுத்ததா இருக்கணும். Forge new paths and unlock success.